வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு வாதநாராயண கீரையை வச்சு ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாதநாராயண கீரையை இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன். கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்கும் வாதநாராயண கீரை. இப்போ இதை நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சதான் குழம்பு நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருக்கு. கிளீன் பண்ண வாதநாராயண கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கை கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் இது நல்லது. இப்போ கீரை நல்லா வதங்கிருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்ப மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சூப்பராக குழம்பு ரெடியாக இருக்கு பாருங்க. எண்ணெய்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ சூப்பரான வாதநாராயண கீரையில காரக்குழம்பு ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.